வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். கல்கி மூவியோட ரிவ்யூ போட்டுருக்கோம், அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கல்கி 2898 படத்தோட 98 படத்தோட ரிவ்யூ தான். பாகுபலி படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவரு பிரபாஸ் நடிச்ச எந்த ஒரு படமுமே சரியா போகவே இல்லை. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹிட் படத்தை வந்துட்டு பிரபாஸால கொடுக்கவே முடியல. இந்த படம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹோப்பே. இது ஓடினாதான் அவருக்கும் சரி அவரோட ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு முக்கியமான படம் இது. இப்போ வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் நான் பார்த்துட்டேன். ஓகே, இது அப்படி இப்படின்னு லைட்டா தெரிஞ்சுது. பிரபாஸ் சார் நடிச்சிருக்காரு, இந்த படம் வந்து நல்லா இருக்குமா இல்ல ஓகே அப்படிமா அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு. ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. பட் இருந்தாலும் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து ஒரு புதுசா கிடைக்கும். இந்த படம் வந்துட்டு மொக்கையா இருந்தாலும் அது நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அவ்வளோ ஷூர். அதுக்காக போகலாம் அப்படிங்கறத எனக்கு தோணுச்சு. பார்த்தாச்சு படத்தை. என்ன சம்பவம் நினைச்சுக்கிறத சொல்றேன். இதுலயும் தோக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்த்தலாம். மகாபாரத குருச்சேத்திர போர்ல தான். பயப்படாதீங்க, டயலாக் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்க, சரியா? ஓகேவா? மகாபாரத குருச்சேத்திர போரோட முடிவுல தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கு, கலியுகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த உலகத்துல கல்கியோட அவதாரம் வந்தா எப்படி இருக்கும், அப்புறம் அதை சுத்தி நடக்கிற ஒரு கற்பனை கதை தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம்டா. ஆமா, நிறைய பேர் நடிச்சிருந்தா கூட அதுல ஒரு பெரிய ஆக்டர் தான் இருப்பாரு. கேமியோ ரோல்ல நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அது நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல, முக்கியமா சொல்லிக்கிறேன். இந்த ரிவ்யூல வந்து ஸ்பாயிலர்ஸ் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாயிலர்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து கமலஹாசன், அதுக்கப்புறம் வந்து தீபிகா படுகோன், அப்புறம் திஷா பட்டானி சொல்ல தெரியாம சொல்லி முடிக்கணும். ரிவ்யூ வீடியோ போறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆமா சோபனா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நம்ம சந்ததிக்காக பசுபதி இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, கேமியோ ரோல் பத்தி தான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அங்க போய் பார்த்துக்கிட்டோம். சுரேஷ் நடிச்சிருக்காங்க, நீங்க பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. இந்த தடவை ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். வா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி நான் பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியே நல்லா தான் இருக்குது. ஆனா அதை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து உட்காந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை கவனிச்சு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடையில லைட்டா கொஞ்சம் நவுந்துட்டு அதனால அதை கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். இறைவனுள்ள அனைத்து உயிர்களும் உள்ளது, அந்த இறைவனின் கருவில் உள்ளது. அடுத்த பாசிட்டிவா நான் என்ன சொல்லுவேன்னா, இதான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கணும், கமலஹாசன் தாங்க. எத்தனை மதிப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. உண்மையாவே எனக்கு வந்து அவரோட ரோல் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வரது 2 சீன் தான், ஆனா 2 சீனுமே சூப்பரா இருந்துச்சுங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன், அதை நான் சொல்லல, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நீங்க படம் முடிஞ்சிட்டுன்னு ஏஞ்சி போயிடாதீங்க, அந்த சீனை பார்த்துட்டு போங்க. இந்த லூசு படமே முடியல, நார்மலாவே சரியா தெரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க லைட்டா போட்டு வச்சுட்டா நான் எப்படா பாக்குறது ஒழுங்கா. அதனால அதை வந்துட்டு இந்த தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சரியா கவனிச்சு பண்ணா நல்லா இருக்கும். சில பேர் ஏஞ்சே போயிட்டாங்க படம் முடிஞ்சு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே பிறக்காத இந்த ஒரு உயிர்க்காக எத்தனை பேர் இங்க பலி ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு சீனே அதுதான். அடுத்த பாட்டுக்கு ஒரு லீடு வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. அதை வந்துட்டு யாரும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டா சூட்டபிளா இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அமிதாப் பச்சன் வருவாரு, அவர் வந்த பிறகு இந்த படம் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா போகும். அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் லேகா கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் படம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். நான் காப்பாற்றுவேன். அந்த ரோலுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா அமிதாப் பச்சன் அவ்வளவு சூட்டபிளா கரெக்டா இருப்பாரு.
ஸோ அது போல எல்லா ஆக்டர்ஸுமே அந்தந்த ரோலுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இந்த படத்துல வந்து நல்லாவே இருக்கும். இந்த படத்துல வர பிரபாஸா இருக்கட்டும், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறத காமிக்கிற விதமா இருக்கட்டும், அதுக்கு அவர் சேஞ்ச் ஆகுறதா இருக்கட்டும். அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வராங்க தீபிகா படுகோன். ஸோ அவங்களுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே போல நம்ம ஷோபனா இருக்காங்களே, ஸோ அவங்களும் நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்துட்டு நல்ல நல்ல சீன்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்கும். இந்த படத்துல எதை பத்தி சொன்னாலுமே தான் இருக்குது. இந்த படத்துல ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்த காமிப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நார்மலா தண்ணி குடிக்கிறது, ஒரு சுத்தமான காத்தை வந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறது, ஒரு மர நிழல், ஒரு மரம் இருக்கிறது, ஒரு பீச் இருக்கிறது, அது எல்லாமே அங்க வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கோமே, அதுவே அங்க வந்து சொர்க்கம் தாண்டா, இதுவே சொர்க்கம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனா சூப்பரா இருந்துச்சு. மேல தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உரிச்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். இந்த மகாபாரத வார் சீனா இருக்கும். அதெல்லாம் விஷுவலா சூப்பராவே காமிச்சிருந்தாங்க. அடுத்து இந்த படத்துல வந்துட்டு நெகட்டிவா இருந்த சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா, கொஞ்சம் லேகிங்கா தான் போகும். மற்றபடி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு படம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்காக ஸ்லோவா இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியை வந்துட்டு அவங்க தெளிவா சொல்றதுக்கும், கேரக்டர் வந்துட்டு அவங்க ரிவீல் பண்றதுக்கும், அந்த கேரக்டரோட மோட்டிவ் வந்துட்டு அவங்க சொல்றதுக்கும், அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம கொண்டு போறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் லேகிங்கா இருக்கும். அந்த லேக் கூட எனக்கு ஓகேவா தான் தோணுது. ஏன்னா நமக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு வர ஒவ்வொரு சீனுக்கும் ஓகே இவங்க இப்படிதான் மாறுறாங்க, இதுக்காக தான் இந்த விஷயம் நடக்குதுங்கிறது தெரியறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க அந்த ஸ்டோரியும் அதுல காமிக்கிற விஷயங்கள் தான் நமக்கு வந்து கரெக்டா சிங்க் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்துட்டு மேபி ஸ்லோவா கூட, எங்கடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு அப்படி கூட உங்களுக்கு தோணலாம். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். அதுக்கப்புறம் பிரபாஸ் ஒரு சில சீன்ஸ்ல வந்துட்டு டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா அந்த புஜ்ஜின்னு ஒரு கேரக்டர் வந்து ஓவரா பேசிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டே இருக்கும். அந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த பிரபாஸ் வர அந்த சீன்ஸை விட வில்லன் சைடு காமிப்பாங்களே, அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்னடா வித்தியாசமா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பிரபாஸ் சைடை விட அது நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு வெறித்தனமா கொண்டு போயிட்டாங்க. படம் வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு பிரபாஸ்க்கு வந்து ஒரு கூஸ்பம்ஸான ஒரு சீன் வரும். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா இதுதான் தோணுச்சு. மற்றபடி ஓகே தான். படம் வந்துட்டு கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். நல்ல படம் தான். நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம். பொழுது விடிஞ்சது ஃபைட் எதுக்கு போச்சு? நீங்க கண்டிப்பா ஃபேமிலியாவும் போய் பார்க்கலாம். ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. எப்பா எப்பயோ உடனே கொட்டியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நல்ல வேலை ஸ்பாயிலர் நிறைய சொல்லாம விட்டாரு. ஆனா இது கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும். ஏன்னா நாங்க ட்ரெய்லர் பார்க்கும் போதே அவ்வளோ இதா, ஏன்னா அவ்வளோ சீன், அந்த சீன்லாம் எவ்வளோ மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது விஷுவலா நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு வாட்டியாவது பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு லேக் எனக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நாங்க அத பிரமிப்பா பார்க்க போய் அது தெரியல. ஏன்னா நாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ட்ரைலர் பார்த்ததோட அவ்வளவுதான், நாங்க அப்படி போய் பார்த்தோம். அதனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இது ஹாலிவுட்ல நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம். ஆனா அது இந்தியன் மூவில பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்க்கல. உண்மைதான், அவர் சொல்ற மாதிரி நம்ம அப்படி இப்படி திரும்பாம உன்னிப்பா பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும். இடையில ஒண்ணும் புரியாம அடுத்தவனை குழப்பிட்டு இருக்க கூடாது. நம்ம போயிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அது கதையை நீங்க நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னாலே படம் ஈஸியா புரிஞ்சிடும். அதே மாதிரி நல்ல என்டர்டைன்மெண்டா, அதாவது ஐயோ ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம்னு அந்த ஒரு இது இருக்காது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா அது கமல் வர சீன்ல செம்மையா இருக்கும். கமல் சொல்றல, கமல் ஆக்டிங் அடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, அப்படி நடிச்சிருக்காரு. ஆனா அவர் வர சீனே கொஞ்சம் தான். நான் நினைச்சேன், நான் தான் சொன்னல, நான் ட்ரெய்லர் பார்க்கும் போதே சொன்னேன் கம்மியா தான் வருவாருன்னு நினைச்சேன். அதே மாதிரி கம்மியா தான் வந்தாரு. ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்காக தான், செகண்ட் பார்ட்ல தான் ரொம்ப நேரம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த படத்திலே 1 மணி நேரம் வர வரைக்கும் அந்த செகண்ட் பார்ட்ல தான் வராரு. இதுல அதனாலதான் கம்மியா பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு.
அது தெரிஞ்சு பயங்கர செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இதுல கம்மியா காமிச்சிட்டு அதுல அப்ப அதிகமா காமிக்கதான் ஆமா, ஏன்னா இது லீடே பயங்கரமா முடிச்சிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா தெரியும். அதனால செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ பிரபாஸ்க்கு ஃபுல்லா செகண்ட் பார்ட்லயே தான் இருக்கு எல்லாம். சலா 2, கல்கி 2 பார்க்கலாம். நாங்களும் ஸ்பாயிலர் எதுவுமே பண்ணல. ஆமா. தியேட்டர்ல பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும் பாருங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.